அவர்கிட்ட எதுவுமே மாற்றுக் கொள்கை என்பதே கிடையாது. இதுவரைக்கும் அவர் வாயை திறந்து சொன்னதும் கிடையாது. விஜய் வந்து எதை முன்வைக்கிறாரு அப்படின்னா, அதாவது இளைஞர்கள் மத்தியில் அவர் எப்படி தெரிகிறாரு அப்படின்னா, அவர் ஒரு ஆல்டர்னேட்டிவாக தெரிகிறாரு. டிஎம்கேவும் இல்லாமல், ஏடிஎம்கேவும் இல்லாமல், பிஜேபியும் இல்லாமல், நான் தான் வந்து தமிழகத்துக்கு வந்து விடியலை வந்து கொடுக்க போகிறேன், என் பின்னாடி தான் ஒரு பெரிய கூட்டம் இருக்குது அப்படின்னு வந்து அதை அவர் வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு. மக்களும் அதை நம்புகிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கே தொடர். அதை எப்படி நம்ம பார்க்குறோம்? ஆள் மாற்றமா, கொள்கை மாற்றமா? அவரிடம் என்ன மாறுபட்ட கொள்கைகள் இருக்கிறது? திமுக, அதிமுக பின்பற்றக்கூடிய கொள்கைகளுக்கு மாற்றாக என்ன கொள்கையை அவர் வைத்திருக்கிறார், அல்லது மக்கள் முன், இளைஞர்கள் முன் வைத்திருக்கிறார்? அவர்கிட்ட எதுவுமே மாற்றுக் கொள்கை என்பதே கிடையாது. இதுவரைக்கும் அவர் வாயை திறந்து சொன்னதும் கிடையாது. இப்போது இளைஞர்கள் ஒரு கணிசமான எண்ணிக்கையில் அவர்கள் பின்னாடி போறாங்க என்பது உண்மைதான். அது ஒரு பிரபலமான, ஒரு வெற்றிகரமான நடிகர், திரைத்துறையில், தமிழக திரைத்துறையில் ஒரு வெற்றிகரமான நடிகர். திரையில் பார்த்தவரை நேரில் பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு என்பது கிடைக்கிற போது ஒரு செட்டு அதுக்கு போறாங்க. இந்த போற கூட்டம் பூராவுமே ஆட்சி மாற்ற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் போகிறார்களா என்பது 26 தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் நமக்கு தெரியும். ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய இளைஞர் கூட்டமாக அதை என்னால் இப்போது பார்க்க முடியல. அதற்கான எந்த அறிகுறியுமே தெரியல. இப்போது பார்க்க முடியல. அதுக்கான எந்த அறிகுறியுமே அவர்களிடம் தெரியவில்லை, அவரிடமும் தெரியவில்லை.